ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் 20, 21, 22, 23. பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷு அத மகத்சு ச. பதம் 21. குணேஷு குணசாம்யே ச குணவியதிகரே ததா ஏக ஏவ பரோஹி ஆத்மா பகவான் ஈஸ்வரோ அவ்யய. பதம் 22. பிரத்யக் ஆத்மஸ்வரூபேன திருஷ்யரூபேன ச ஸ்வயம் வியாப்ய வியாபக நிர்தேஷ்யோ ஹி அனிர்தேஷ்யோ அவிகல்பித. பதம் 23. கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபக பரமேஸ்வர மாயையா அந்தர்ஹிதாஸ்வர்ய ஈயத்தே குணசர்கயா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பர அவரேஷு வாழ்வின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில், பூதேஷு ஜீவராசிகளில், பிரம்ம பிரம்மா வரை, ஸ்தாவர ஆதிஷு அசைவற்ற உயிரினங்களாகிய தாவரங்கள் முதல், பௌதிகேஷு பௌதீக மூலப்பொருட்களின், விகாரேஷு மாற்றங்களில், பூதேஷு பஞ்சபூதங்களில், அத மேலும், மகத்சு மொத்த பௌதீக சக்தியான மகத்தத்துவத்தில், ச கூட, குணேஷு ஜட இயற்கை குணங்களில், குணசாம்யே பௌதீக குணங்களின் ஒரு சமநிலையில், ச மேலும், குணவியதிகரே ஜட இயற்கை குணங்களின் சமமில்லாத தோற்றத்தில், ததா அப்படியே, ஏக ஒன்று, ஏவ மட்டுமே, பர உன்னதமான, ஹி உண்மையில், ஆத்மா ஆதிமூலம், பகவான் பரமபுருஷர், ஈஸ்வரர் அவ்யய குறைந்துவிடாது, பிரத்யக் உள்ளேயுள்ள, ஆத்மஸ்வரூபேன பரமாத்மா என்ற அவரது ஆதியான உண்மை நிலையினால், திருஷ்ய ரூபேன கண்ணுக்கு புலப்படும் அவரது ரூபங்களால், ச கூட, ஸ்வயம் தாமாகவே, வியாப்ய வியாபித்து, வியாபக எங்கும் நிறைந்திருக்கும், நிர்தேஷ்ய விவரிக்கப்படக்கூடியவர், ஹி நிச்சயமாக, அனித்தேஷ்ய மிகவும் சூட்சுமமானவர் என்பதால் விவரிக்கப்பட முடியாதவர், அவிகல்பித வேறுபாடில்லாமல், கேவல மாத்திரம் அனுபவ ஆனந்த ஸ்வரூப அறிவும் ஆனந்தமும் நிறைந்த ரூபமுடைய, பரம ஈஸ்வரராகிய பகவான், மாயையா மாயா சக்தியினால், அந்தர்ஹித மறைக்கப்பட்டவர், ஐஸ்வர்ய யாருடைய எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஈயதே என்று தவறாக கருதப்படுகிறதோ, குணசர்கையா ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கை. டிரான்ஸ்லேஷன். பரம ஆளுநரும் அழிவற்றவரும் சளைக்காதவருமான பரமபுருஷ பகவான், தாவரங்களைப் போன்ற அசையாத ஜீவராசிகளிலிருந்து பிரம்மா வரையுள்ள வெவ்வேறு உயிரினங்களுக்குள் இருக்கிறார். அவர் பலதரப்பட்ட பௌதீக சிருஷ்டிகளிலும், பஞ்சபூதங்களிலும், மொத்த பௌதீக சக்தியிலும், ஜட இயற்கை குணங்களிலும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்திலும், தோற்றத்திற்கு வராத ஜட இயற்கையிலும், பொய் அகங்காரத்திலும் கூட இருக்கிறார். பகவான் ஒருவரே என்றாலும் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறார். மேலும் அவர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமும், அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் சாட்சியாக உள்ள உன்னத பரமாத்மாவாகவும் இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர் என்றும், சர்வ வியாபகமுள்ள பரமாத்மா என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறார் என்றாலும், உண்மையில் பகவான் சுட்டிக்காட்டப்பட முடியாதவர், பிரிக்கப்பட முடியாதவர். அவர் பரம சச்சிதானந்தமாக உணரப்படுகிறார். பௌதீக சக்தி என்னும் திரையினால் மறைக்கப்பட்டிருப்பதால் நாஸ்திகர்களுக்கு அவர் காணப்படுவதே இல்லை.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் 20, 21, 22, 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஹரி போல்.